ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கிறேன். சின்னதாக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். நீதிமானுடைய அன்பு எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய அன்பு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம், நீதிமானை விட்டு தள்ளி போகவே மாட்டார். நீதிமான மேல தேவன் அவ்வளவு அன்பா இருக்காராம். வேதம் சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். இது எப்படிப்பட்ட துன்பம்? வேதம் சொல்லுது பாருங்க, தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவாங்களாம். அப்போ நம்ம நிறைய வசனம் கேட்டிருக்கோமே, நீதிமான் பனையை போல செழிப்பான், அவனுக்கு எப்படி துன்பம் வரும் அப்படின்னு யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் மேல தேவன் விருப்பமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதிமான் எப்படிப்பட்ட சோதனையும் செய்வார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நீதிமானா இருக்கிறோம்ன்றத சின்ன சின்ன செக்கிங் நடக்கும். சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஆனால் தேவன் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீதிமான மேல் தேவன் விருப்பமா இருக்கிறார்னா ஏன் அவனுக்கு சோதனை வருது? எதுக்காக சோதனை வருதுன்னா, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் நினைக்கிறார், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். யோபு மேல தேவன் ரொம்ப 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 பிரியமா இருந்தார். சாத்தானே பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு யோபு நர்சாட்சி இருந்தது. தேவன் சொன்னார், நீ எங்கே இருந்து வருகிறாய் சொல்லும் போது, நான் பூமி எங்கும் சுற்றி திருந்து வருகிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? சாத்தானே சொல்றதுக்கு முன்னாடி தேவன் சொல்றாரு, நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான். அப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியம் பாருங்க, பிசாசுக்கு முன்னாடி நாம எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் என்ன செய்யறாராம், அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் தேவன் நினைச்சுவாரு, எல்லாவற்றிலும் தேவன் விடுவிப்பார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, சோதனைகள் மனிதனை உருவாக்குவதில்லை, சோதனைகள் மனிதனை உருவாக்குவதில்லை, மாறாக அவன் எப்படிப்பட்டவன் என்று அந்த சோதனைகள் அவனை வெளிப்படுத்தும். இப்ப நான் நீதிமான் சொன்னோம்னா, நான் நீதிமான்றதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? தேவனை நான் எந்த அளவுக்கு பற்றி கொண்டிருக்கிறேன், தேவன் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு, நான் தேவன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறன்றத எனக்கு வரக்கூடிய சோதனைகளும் புகழ்ச்சியும் தான் வெளிப்படுத்தும். ஒரு புகழ்ச்சி வரும்போது நான் எப்படி நடந்து கொள்றேன், ஒரு இகழ்ச்சியான சூழ்நிலை வரும்போது நான் எப்படி நடந்து கொள்றேன். யோபு குறித்து தேவன் சொல்றாரு, அவன் உதட்டளவில் வாய் அளவில் ஒரு நாள் கூட தேவன் என்ன செய்யலாம், அவன் தூசிக்கவே இல்லை. அவன் கூட இருந்த எல்லா சொத்து பொத்து எல்லாம் அழிஞ்சு போனாலும், அவனுடைய மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போனாலும், வேதம் சொல்கிறது அவன் கொஞ்சம் கூட தேவனை தூசிக்கவே இல்லை. இதுதான் நீதிமானுக்குரிய நல்ல ஒரு நற்பண்புகள். வேதம் இன்னொன்று சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு ஒரு டெஸ்ட் நடக்கும். சத்திய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பச்சைய பொய்யை அன்னைக்கு இந்த மக்கள் சொன்னாங்க. அதாவது அவர் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. வேதம் சொல்கிறது, முகாந்திரம் இல்லாமல் என்னை அவர்கள் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி என்ன சொன்னாங்க, அவரை பகைச்சாங்க. பச்சை பொய்யை, அதாவது அது என்ன சொல்றது, இல்லாத ஒன்று சொல்றதுதான் பச்சை பொய், சரிங்களா? இப்போ உங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்லாம இருக்கும்போது உங்களை வீம்புக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றது பேர் தான் பச்சை பொய். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, பச்சை பொய்யை அவன் மேல வச்சாங்க. அவரே சொன்னாரு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகள் என்றால் பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்க? அப்படி என்ன அர்த்தம்னா, நாம் தேவனை பின்பற்றும் போது ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளி என்ன செய்யக்கூடாது, தீர்க்கக்கூடாது. நாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ்வளவு குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்னை குறை சொல்ல கூடுமா கேட்டார், இல்லைங்களா? ஒருத்தர் அவர் மேல குறை சொல்ல முடிஞ்சா? அதுக்கு முன்னாடி அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாங்களே, அவர் நடு வீதியில தேவாலயத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்டாரு, யாருமே குறை சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய முகத்துக்கு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி 1000 பேர் குறை சொல்லுவாங்க. அதை குறிச்செல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாக நினைச்சக்கூடாது, தீர்க்கக்கூடாது. ஒருவேளை உங்க மேல மற்றவங்க பொறாமப்பட்டு சில பழிச்சொல்ல பேசலாம், உங்க வளர்ச்சி தாங்க முடியாம சில பேர் பழிச்சொல்ல பேசலாம். இயேசு கிறிஸ்து குறித்து அப்படிதான் பேசினாங்க. ஒரு குறைந்த வயதுல ஒரு நல்ல வாலிபனா இருக்கும் போதே எல்லா ஜனங்களும் அவரை பின்பற்றி சென்றனாலே அன்றைக்கு தினம் இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, மக்களை ஏவி விட்டு அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டு சாட்டினாங்க. இன்னைக்கு உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு சாட்டினாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய மேல தேவனுடைய அன்பு எப்பயுமே இருக்கும். அப்ப நீதிமானுடைய அன்பு எப்படிப்பட்டது? எந்த சூழ்நிலையிலும் அவன் கலங்க மாட்டான்.
ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுவார்ல, யார் பிரிக்க முடியும் நாதா உந்தனுடைய அன்பிலிருந்து என்னை தேவா. அப்ப பாருங்க, தேவனுடைய அன்புக்குள் நாம் இருந்தோம்னா இந்த உலகம் நம்ம நினைச்ச முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் யார் மேலே கசப்பா இருக்க முடியாது, அந்த மனுஷன் யார் மேலே வெறுப்பா இருக்க முடியாது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமானுடைய அன்பு மாயமற்றதா இருக்கும். எங்க பார்த்தாலும் பேசுவாங்க. இப்ப அநேகர் ஒரு சிலர் என்கிட்ட பேசுறது இல்லை, ஆனா நான் அவங்களை எங்க பார்த்தாலும் பேசுவேன். அவங்க பேசுறாங்க பேசலன்றது ரெண்டாவது விஷயம். நம்முடைய அன்பு தேவனுக்கு முன்னாடி சுத்த மனசாட்சி உள்ளதா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, வேதம் சொல்லுது, சத்திய தேவனாய் ஆண்டவருக்கு எதிராக பச்சை பொய்யை கூறினாங்க. ஆனா அப்படிப்பட்ட கூற துணிந்த இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, இதே உலகத்துல நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளவு பொய்யை நம்ம மேல சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பொய் சொல்றோம், நிறைய பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய நம்ம மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும். குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லாதப்ப அதை குறித்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஊழியம் கெட்டு போகும். நமக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தில் நினைச்சணும், நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் எதை குறித்து நினைச்சக்கூடாது, நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால தேவன் நம்ம நினைச்சுவாரு, நம்மளை பலப்படுத்துவார். அப்போ உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கமான பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக, குறிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்களே, உங்களுக்கு விரோதமாக கூட அவங்க எழும்பலாம். ஆனா நீங்க அதுக்காக நீங்க அவங்க மேல அதே மாதிரி ஒரு வேகத்துல ஒரு குற்றச்சாட்டு நீங்க எழும்பக்கூடாது. அவங்களுக்கு குற்றம் சாட்டினா நீங்க அவங்களுக்கு குற்றம் சாட்டக்கூடாது. அவங்களுக்கு வெறுப்பேற்றும் போது நீங்க அவங்க வெறுப்பேற்றக்கூடாது. வேதம் சொல்கிறது, அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே நம்முடைய கோபம் நம்ம நேரமா தணிஞ்சிடணும். அப்படி நம்முடைய கோபம் தணிஞ்சிருக்கா இல்லையா? இரவுல படுக்கும்போது நீங்க கோபத்தோடு படுத்துட்டு வெறுப்போடு படுத்துட்டு, அந்த ஊழியக்கார் அப்படி பண்ணிட்டாரு, இந்த விசுவாசி இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என் கணவர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும், சூரியன் அஸ்தமிக்கு முன்னே, அதாவது இரவிலே நீங்கள் படுப்பதற்கு முன்னமே ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, நீங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும். நீங்க அந்த மனுஷங்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட யார் பேசாம இருக்காங்களோ அவங்கள பார்க்கும்போது பேசுங்க. அவர் பேசாம போனா விட்டுருங்க. வேதமே சொல்லுது, கூடுமான வரைக்கும் சமாதானமா இருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கூட முடியாது. அவங்க நம்ம பேச விருப்பம் இல்லைன்னா நம்ம அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, நம்ம விட்டுணும். வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய அன்பு மாயமற்றதாக நிச்சயமா இருக்கும். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பகைக்க தான் செய்வாங்க. அதுக்காக நாம உலகத்தை என்ன பண்ணக்கூடாது, பகைச்சிடக்கூடாது. இந்த உலகம் ஏன் உங்களை பகைக்க தெரியுமா? இந்த வீடியோ பாக்குறீங்களா ஆண்டவரோட பிள்ளைங்க, இந்த உலகம் உங்களை ஏன் பகைக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. ரோட்டில் பீடி குடிச்சிட்டு போவான், தண்ணி அடிச்சுட்டு போவான், தேவையில்லாம ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணுவான். அவனோட உறவுகள், குடும்பம், உலகம் என்ன செய்யும், நம்ம ஒட்டி உறவாடும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க ஒரு கைப்பிரதி கொடுக்கும் போதோ, ஒரு ஊழியம் பண்ணும் போதோ, இல்ல உண்மையாக நடக்கும் போதோ நிறைய பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தோடு நாம் தொடர்புள்ளவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் தொடர்புள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை நேசிக்கும். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறதுனாலே உலகம் உங்களை பகைக்கிறது. ஏனென்றால் உலகம் என்னை பகைத்தது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்படி இருக்கும்போது உலகம் நம்மளை பகைக்கும் போது நீங்க சந்தோஷப்படணும். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் பாவங்களை விட்டு விலகி நீங்க நிற்கும் போது உலகம் உங்களை பகைக்க தான் செய்யும். அதனால எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடைசியாக, இந்த உலகம் ஏன் நம்மளை பகைக்கிறதுனா, எதற்காக உங்களை பகைக்கிறதுனா, யார் உங்களை எதுக்காக பகைக்கிறாங்கன்னா, முதலாவது உங்களுடைய சொந்த வீட்டில் உங்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த வீட்டில் உங்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க உங்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, சபை விசுவாசிங்க, கூட இருக்க ஊழியக்காரங்களும் உங்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. இதை குறிச்செல்லாம் நீங்க யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்திட்டீங்களா? இன்று ஜெபம் பண்ணீங்களா? வேதம் வாசித்தீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா நடந்தீங்களா? நீங்க பார்க்கிற வேலையில உண்மையா இருந்தீங்களா? லஞ்சம் வாங்காம, ஓட்டுக்கு பணம் வாங்காம நேர்மையா இருந்தீங்களா? அது போதும். கடவுளுக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். சரிங்களா? நிச்சயமா ஆண்டவர் இந்த செய்தி மூலமா உங்களை ஆண்டவர்கள் தொற்றுப்பார் நினைக்கிறேன். கடைசியா சொல்றேன், நீதிமான ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த நீதிமான் யார் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான் அந்த நீதிமான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் நீதிமான இல்லைங்க, எல்லா தப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அவர் உங்களை நீதிமான மாற்றுவார். உங்களை நீங்க நீதிமான மாற்றவே முடியாது. என்னை நான் நீதிமான மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களும் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க யாரு? நீங்க தான் நீதிமான். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நீதி உள்ளவராய் மாற்றுவார். உங்கள் நீதி குறைவானதான், கர்த்தருடைய நீதி நிறைவானது. அதை கொண்டு தேவங்களை மாற்றுவார். நம்முடைய நீதி பரிசுத்தம் குறைந்தது.
அவருடைய நீதி பரிசுத்தம் உயர்ந்தது. அதை கொண்டு நம்மளை மாற்றுவார். அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறனால இந்த உலகத்தான் நம்மளை பார்த்து ஒருவேளை நீ குற்றவாளி, அந்த மாதிரி தப்பு பண்ண, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிசாசானவன் நம்மளை பார்க்கும்போது இவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தில் கழுவு போட்டிருக்கிற விஷயம் அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். சரிங்களா? சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வீடியோ பார்க்குற அருமையான தகப்பனே, தகப்பன்மாருக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, நண்பர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்கள் நீர் உம்முடைய சொந்த ரத்தத்தை ஊற்றி கழுவினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் பாவிகள் அல்ல, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறனாலே நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இனிமேல் எங்களுடைய நீதியின் அன்பு வெளிப்பட உதவி செய்யுங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு எங்கள் அன்பு வெளிப்படட்டும், மாயமற்றதாய் காணப்படட்டும். எங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் விடைபெறுகிறேன்.